ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷூஸ்காம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அதே சாப்டரில் ஃபாரின் செக்டரில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெட்ஸ் கோ டு தி சாப்டர். இந்தியா வந்துட்டு ட்ரேடிங் நேஷனாக ரொம்ப காலமாக இருந்துட்டு வருது. பல காலமாக வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக போனது நம்ம இந்தியா இல்லையா. கிட்டத்தட்ட மொனார்கி அவங்க காலத்துலேருந்தே வந்துட்டு இந்தியா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறதுலாம் நடந்துட்டு தான் இருந்தது இந்தியாவில். ஆனால் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இவங்க சில பாலிசிஸ்லாம் கொண்டு வராங்க. இந்தியா வந்துட்டு எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க சில பாலிசிஸ்லாம் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ ட்ரேட் அண்ட் டேரிஃப் பாலிசிஸ், லைக் இந்த டேரிஃப் அப்படிங்கிறது டேக்ஸ் தான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில பாலிசிஸ்லாம் அவங்க வந்துட்டு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவோட ஃபாரின் ட்ரேடை எப்படியாவது வந்துட்டு குலைக்கணும், அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு அவங்க இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் கொண்டு வராங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸாக மாறுது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அதே மாதிரி இம்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷட் குட்ஸ் அப்படி மாறுது அப்படின்னு படித்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பிரிட்டன் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த ஃபாரின் ட்ரேடில் அவங்க ஒரு மோனோபோலி கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அவங்க சொல்கிறதான் கேட்கணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரிட்டன், ஹாஃப் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு தான் வந்துட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாதி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு, சைனா, சிலோனு, அதாவது ஸ்ரீலங்கா, அது மாதிரி பெர்ஷியா, ஈரான், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்க. பாதி பிரிட்டன், அது பாதி வந்துட்டு பிரிட்டனுக்கும், மீதி இருக்கிறது தான் வந்துட்டு சைனா, ஸ்ரீலங்கா, அப்புறம் ஈரான், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூயஸ் கேனல் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சூயஸ் கேனல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1869. இது ஓப்பன் பண்ணியுமே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்லாம் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி சுற்றி வர வேண்டிய வழியாக அவங்க வந்து டைரெக்டாக இந்தியாவுக்கே வந்துட்டு வந்துட்டாங்க, பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கே. லைக் இந்த எஜிப்து வழியாக வந்துட்டு எஜிப்து வழியாக வர மாதிரி அவங்க வந்துட்டு பிளான் போட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கேனலாக அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லா கொஞ்சம் ஈஸியாக போயிடும் இல்லையா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் கொலோனியல் பீரியட் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் எக்ஸ்போர்ட் சப்ளைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும் இம்போர்ட்டை விட. எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸ் தானே, அதான் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த சர்ப்ளஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கு இது அவங்க வந்துட்டு பண்ணலை, அவங்களோட எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்க எக்கானமியில் சில காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வரும் இல்லையா, அதை மீட் பண்ணுறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க இந்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வார் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போர் வந்து அதுக்கான செலவுகள் வரும் இல்லையா, அந்த செலவு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கு தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்விசிபிள் ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது குட்ஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, சர்வீசஸ் இது மாதிரியானதான் இன்விசிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி இந்தியன் வெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிகிட்டே வந்தாங்க. ஸோ கைஸ், இதுதான் ஃபாரின் ட்ரேடில் பிரிட்டன் பண்ண ஒரு விஷயம். மற்ற செக்டரில் என்னென்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த செக்டர்லேயும் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு திருப்பி போய் ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பபாய்.